அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதத்தில் எந்த அளவுக்கு இந்த நவ கிரகங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் அப்படின்னா, மிதுனத்துக்கு புதன் அதிபதி, புத்தி கூர்மை, உண்மையான ஒரு அன்பான எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு தன்மையில் பிறந்தவங்க தான் மிதுன ராசி நேயர்கள். ஆனால் இந்த மிதுன ராசி நேயர்கள்னாலே கடந்த காலத்தில் உங்களுக்கு பெரும் விதமான ஏமாற்றங்கள், துரோகங்கள், அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சில விதமான சில பிரச்சனைகள் எல்லாமே நடந்து முடிந்தது, சரிங்களா? ஆனால் அதிலிருந்து இப்போ மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமான யோகம், ஒரு நன்மை அப்படிங்கிறது இப்போ இந்த நவ கிரகங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை உண்டு. இந்த நவ கிரகங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் காலச்சக்கரத்தில் உங்களுக்கு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், 8ஆம் இடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், அதே மாதிரி 9ஆம் இடத்தில் சனி பகவானும், 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், 11ஆம் இடத்தில் குரு பகவானும். இதுதான் கிரக அமைப்புகள். மாத கோள்களான 4 கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் பார்த்துட்டோம்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் பயிற்சி ஆகுதுங்க. தனுசிலிருந்து செவ்வாய் 5ஆம் தேதி மகரத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. தனுசில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகரத்திற்கு 11ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுதுங்க. அதே மாதிரி சூரிய பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுதுங்க. அதே மாதிரி புதன் பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு 19ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுதுங்க. இந்த மாற்றங்களால் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணமான காலகட்டம். அப்படின்னா வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி குடும்பத்தில் சில சிக்கல்கள் உருவாகி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, பிரச்சனைகள் முடிவுக்கு ஒன்று வரணும், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அது எந்த விதமானாலும் இருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லையா வெளி வட்டாரத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் நிம்மதி இழந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொந்தரவுகள் தீரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. ஆனால் மிதுன ராசி அப்படின்னா உங்களுடைய நிலை எப்போ அப்படின்னா, கடந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருந்தது. ஒரு விதத்தில் கண்டகச்சனி, இன்னொரு விதத்தில் பார்த்தா அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சு ஒரு 10-11 மாதம் ஆகிப்போச்சுங்க. ஆனால் மாற்றம் கிடைக்கணும்னு பார்த்தோம். இந்த 5 வருஷ காலம் படாத பாட்டு பட்டோம், படாத துன்பங்கள் பட்டாச்சு. இருந்த வேலை போயிடுச்சு, இருந்த பணம் செலவாகி போச்சு. கடைசியில் நான் கொடுத்த பணம் வாங்கி செலவு பண்ணிட்டேன். இப்போ கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்கிறேன். கடன் வாங்கி கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், மொத்தத்தில் வட்டி கட்டக்கூடிய நிலை. வட்டி கட்டுறதுக்கு சம்பாரித்து வட்டி கட்டுறதுக்கு சரியாக இருக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை மிதுனராசி நேயர்களுக்கு சில பேருக்கு இருக்கும். அதே சமயம் கடனை கட்டலாமல் முயற்சிகள் எடுத்தாலும் அது எப்படின்னா கடன் அதிகரிக்குது, கட்ட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை. இது எல்லாமே உங்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தீரும், குறையும், தொல்லைகள் நீங்கும், திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம். அப்படின்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் கண்டிப்பாக தொழில், இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகனம், மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி வெளியூர் வெளி பிரயாணம், தூர பிரயாணங்களால் போய் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அதாவது மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாத பலனாக இது இருக்குது, சரிங்களா? அப்போ ஒரே மாதத்தில் எல்லா கடனும் கட்டிடுவாங்களாலாம் கேட்கக்கூடாது. இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு சுமைகள் குறையும், அப்படின்னா பிரச்சனைகள் குறையும். அடுத்தவங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அப்படின்னா நம்மளோட சொத்து இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை பார்த்தோம்னா
பிரச்சனைகள் இருக்குது, முடிய மாட்டேங்குது, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அப்படியே நாம்ளே போனாலும் அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இப்படின்னு இழுத்தடிச்சிட்டு இருக்குது. 5 வருஷம் 10 வருஷம் கூட சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். எல்லாம் இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியல. பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளினால் எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை. இதனால் இன்றைக்கி அடுத்தவங்க ஒருத்தர் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு போய் சம்பாரிச்சிட்டு அன்னைக்கு ஒரு சம்பளத்துக்கு போய் வேலை போய் செஞ்சு இன்றைக்கி ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாரித்தா கூட நிம்மதி இல்லைங்க. ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்குது, என்னவோ ஒரு வேதனையாகவே இருக்குது. கோயில் குளத்துக்கு போனாலும் நிம்மதி இல்லை. நல்லவங்கன்றது ஒருத்தர் நம்பி பேசினா அங்கேயும் ஒரு பிரச்சனைகள் வருது. எல்லாம் உறவாடும் போது நெருங்கி வரும்போது நல்லவங்களாக இருக்கிறாங்க, நெருங்கின பிறகு அதை பகையாக்குது அப்படின்ட்டு மிதுன ராசி நேயர்கள் ரொம்ப பேர் இருக்கிறீங்க ஆச்சுங்களா. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. எல்லாமே ஏமாற்றங்கள் அனுபவிச்சாச்சு. சொந்த பந்தத்தில் இருந்து கூட பிறந்த பிறப்பில் இருந்து இன்றைக்கி நட்பு வட்டாரங்கள் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. சொந்த பந்தங்கள்னால நல்லது செஞ்சு கெட்ட பேர், உறவு முறையில் நெருங்கி இருந்து நம்மளை பயன்படுத்துறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர யாருமே நம்மளுக்கு ஒரு நல்ல சுமூகமாக இருக்கிற அளவுக்கு இல்லை. நட்பு வட்டாரங்கள் மிதுன ராசிக்கு எப்படின்னா, நட்பு வட்டாரங்கள் எல்லாமே அதெல்லாம் சிக்கல்கள் கொடுத்துருக்கும் கடந்த காலத்தில். எப்படின்னா, அதாவது கூட்டு தொழில் செஞ்சால் அது உங்களால் அவங்களுக்கு நன்மைகள் வந்திருக்கும். அதனால் இப்போ பார்த்தோம்னா அவங்க அருமையாக இருப்பாங்க, அவங்க தொழில் அருமையை நடத்திட்டு இருப்பாங்க. கடைசி வீட்டில் நல்லா இணைஞ்சு செஞ்சுட்டு இருந்தோம், கடைசி வீட்டில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களால் வளர்ந்துருப்பாங்க, உங்களால் மேன்மை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா அவங்க டாப் ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு உங்களுக்கு சங்கடம் சலிப்பு நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போன்ட்டு அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு சில பேர் வெளியே வந்துட்டுருப்பீங்க. சில பேர் பார்த்தோம்னா எல்லாமே சுருட்டிட்டு கடைசிட்டு நீயே வச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல. நட்பு உண்மைன்னு நம்பின ஒரு அன்புக்கு குற்ற உணர்வோடு நம்மளை கெடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுடைய மிதுன ராசி நேயருக்கு ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். அதுலேயும் பார்த்தோம்னா சில பேருக்கு இது இந்த நிலை இருந்து மீண்டு வராமல் தவிச்சிட்ருப்பீங்க. இதையே ஒரு கடன் பிரச்சனையாகிட்டு இருக்கும், கடன் தொல்லைகள் ஆகிட்டுருக்கும், வட்டி கட்டுற சூழ்நிலை, கடனை தீர்க்கறதுக்கு முடியல, ஏதோ ஒரு இடம் இருக்குது கம்பெனி விற்றுட்டு எல்லாமே பிரச்சனை முடிச்சுட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் பண்ண முடியறதில்ல. 10 ரூபா போகிற பொருள் 5 ரூபாய்க்கு கேட்குறது. வருவாங்க பார்ப்பாங்க, கடைசியில் பார்த்தா இன்றைக்கி நாளைக்குன்ட்டு அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் போய் ஒருத்தருக்கு போய் நின்று பாருங்கள், கண்டிப்பாக வேலையை முடிச்சுட்டு கொடுத்துருவீங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு போனீங்கன்னா அது நடக்க மாட்டேங்குது, தாமதம் ஆகுது. எல்லாமே இப்படியே போயிட்டுருக்குதுங்கிற ஒரு நிலை. குறிப்பாக இந்த உங்களுடைய மிதுன ராசிக்கு பார்த்துட்டோம்னா கலஸ்திரஸ்தானத்தில் பாதிக்கப்படுறோம். கலஸ்திரஸ்தானம்னா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பங்கம். அப்படின்னா நல்லா இருந்த குடும்பம் இப்போ பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நிம்மதி இல்லை. ஒன்று பார்த்தா ஹாஸ்பிட்டல் செலவு, இன்னொன்று பார்த்தா மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு சிக்கல் மேலே சிக்கல்கள் வர்றது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்காக 10 ரூபா சம்பாரித்து எடுத்து வச்சோம்னா கடைசியில் பார்த்தோம்னா தேவையில்லாத விரைய செலவாகிறது, தெண்டை செலவுகள் பண்ணுறது, இப்படியே பண்ணி 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 கடைசியில் எதுவுமே அவசரத்துக்கு கூட வீட்டில் 10 ரூபா இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் சில பேருக்கு ஏற்படுறதுங்க. என்னென்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னா மாறி மாறி வர்றது சகஜம்தான். என்னென்னா மிதுன ராசி என்னவோ ஆரம்பத்திலேருந்தே கஷ்டமாகவே இருக்குதுங்களே, என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, நல்ல நேரம் எப்போ வரும்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை எல்லாமே மிதுன ராசி நேயர்களுக்கு மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த பிப்ரவரியில் இருந்து வரக்கூடிய இந்த மே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள், அதாவது சுமூகமான தடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுமூகமாக ஈஸியாக முடிகிற மாதிரி கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் தீரும். இது உங்களுடைய நிலைக்கு இருந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா இயற்கையாகவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்தால் தானே பண்ண முடியும், நாம்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற போது என்ன பண்ணுறது அப்படின்னு தவிப்பு. ஏன்னா கொடுக்குறவங்க கொடுத்துட்டு இருந்தால் தான் பிடிக்கும், இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வராது. ஆனால் நாம் எல்லாமே மனசு இருந்தும் கொடுக்க முடியாத நிலை. ஒரு கடனே வாங்கினாலும் கட்டிடணும்னு நினைப்பீங்க, ஆனால் கட்ட முடிகிற அளவுக்கு வர மாட்டேங்குது, தடங்களாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்தோம்னா தேவையான ஒரு செலவுகள் பண்ண முடியல,
ஒரு நல்ல நாள் ஆனால் ஒரு நல்ல தேவையானதோ நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னாலும் இறுக்கி பிடிச்சி பண்ணுற மாதிரி, நெருக்கடியில் செய்கிற மாதிரி இந்த நிலையில் இருந்து கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சிகள் செய்யுங்க, மேன்மை அடைவீங்க. தூர பிரயாணங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பிரயாணங்களை தகுந்த முயற்சி செய்தீங்கன்னா பிரயாண பலன் மேன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் திருமணம் தடை அப்படின்னு குடும்பத்தில் பண்ண முடியலைங்க, வீட்டில் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்போனே லேட் ஆகிட்டே இருக்குது, பார்க்குற பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகுது, நமக்கு ஆக மாட்டேங்குது, தடங்களாகவே இருக்குது, அப்படியே எல்லாம் அமைஞ்சாலும் யாராவது கெடுத்து விட்டுறாங்க, நடக்காத அளவுக்கு தடைகள் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் இதுதான் நிரந்தரம் பொண்ணு கிடச்சி போச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஊருக்கு சம்மந்தப்பட்ட இட பிரச்சனை சம்மந்தப்பட்டது இடமாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இடமாற்றங்கள் பண்ணுங்க. இடமாற்றம் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது. இதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் இருந்ததுக்கு இனிமேல் இருக்கக்கூடியதுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இடப்பெயர்ச்சிகள் பண்ணால் அது மேன்மையை கொடுக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு. சரிங்களா? தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து பூர்வ புண்ணிய சொந்த பந்தங்கள் முதல் கொண்டு இருந்த பகைகளும் குறையும். எல்லாமே சங்கடங்கள் கொடுத்தாச்சு, நல்லதே பண்ணி கெட்டதுன்னு வந்தாச்சு, அப்புறமே என்ன இருக்குது, எல்லாம் வேண்டாம் சரி அப்படின்னு இருக்கிறோம். இருந்தாலும் சில பேர் தொடர்புக்கு வருவாங்க, அதனால் கூட உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். ஒரு பிரச்சனைகள் தீர்றது கூட வரலாம், ஒரு சொத்து பிரச்சனை இருந்தது அவங்களா கூட வரலாம். இது எல்லாமே நடக்கும். மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்திருக்கு, மிதுனராசி நேயர்களுக்கு இருக்கும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வீட்டில் யாருக்காவது இருக்கும். ஏன்னா ஏதோ விரைச்சில பண்ணணும். அந்த கட்டம் எல்லாமே இருந்தவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய இந்த பிப்ரவரியிலிருந்து தொந்தரவுகள் தீரும், மருத்துவம் செலவு இல்லாத அளவுக்கு குறையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சமம். சரிங்களா? இப்போது நான் மிதுனராசி நேயர்களுக்கு சொன்னதெல்லாமே கோச்சார பலன். கோச்சார பலன்னா இந்த மாதத்தில் கிரக நவகிரகங்களால் உங்களுக்கு இந்த நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, நீங்கள் பேசிக்காக நீங்கள் பிறக்கும்போது எந்தெந்த கிரகம் யோகம் பெற்றிருக்குது, எது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது, ஏதாவது அதிர்ஷ்ட யோகங்கள் நடக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டமே பட்டுட்டு இருப்போம், அதுக்கு அந்த கோயிலுக்கு போக மாட்டான், அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுறதில்ல. அப்புறம் என்னென்னா நம்ம சம்மந்தம் இல்லாத தொழில், நம்ம ஜாதகத்தில் ஒரு பாக்கியமான தொழில் இருக்கும், நம்ம அது பண்ண மாட்டோம், வேறு தொழில் பண்ணுவோம். இல்லையா? சில பேர் பார்த்தோம்னா வேலைக்கு போக வேண்டிய நிலையே இருக்காது, நம்ம வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தோம்னா சொந்த தொழில் பண்ணுறதுக்கு எண்ணம் வந்தாலும் பண்ண முடியறதில்ல. இதெல்லாம் என்னென்னா நம்ம பிறப்பு ஜாதகத்தில் ஒரு முறை பார்த்துக்கணும். சரிங்களா? நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பொறுமையான நேரத்தில் என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக பலன் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணால் எல்லாமே விவரங்களும் தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக்கணும், எல்லா புகழ் செல்வங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரணுங்கிற ஒரு மன நிறைவோட மன திருப்தியோட எல்லாம் இறைவனை வேண்டி அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.